ஹேய் ஆல் நம்ம வீட்ல வந்து பூஜை பாத்திரம் வந்து ஒரு 2 வாரமா வந்து வாஷ் பண்ணாமே வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காலையில வந்து வீட்ல இருக்க எல்லா வேலையுமே வந்து சீக்கிரம் முடிச்சுட்டேன். இந்த வேலைலாம் முடிஞ்சாலே போதுங்க. இந்த பூஜை பாத்திரம் வேலை வந்து ஒரு 1 ஹவர்லயே வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடலாம். அதனால அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் விளக்கி எடுத்தாச்சு. அப்புறம் சாமி ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, பூஜை பாத்திரத்துக்கு வந்து மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு, சாமி ஃபோட்டோவுக்கும் மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு, எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இது எல்லாம் முடிச்சுட்டு, விளக்கேத்தி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க அப்பாடி! அப்படின்னு ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாரி இருக்கும். இது நான் சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஜஸ்ட் பூஜை சாமான் விளக்குறது தானே அப்படின்னு. அந்த பூஜை சாமான் வந்து கருப்பா இருந்தாலும் நம்ம மனசு வந்து ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்கும். வீட்ல வந்து பூஜை சாமான் மட்டும் இல்ல, நல்லா பளிச்சுன்னு வச்சு விளக்கேத்தி பாருங்க. அப்படியே மனசே வந்து அப்படியே ஒரு ஹாப்பினஸா இருக்குங்க. மனசுல இருக்க பாரமே எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கிறதுதாங்க ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு விநாயகர் காட்டுனேன்ல, அவர் எப்படி இருக்காரு சொல்லுங்க. தாமரை விநாயகர். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. பை.